ஆல் வெல்கம் டு ஏகேபிஆர் டிசைனர். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல். இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லி காமிக்கிறேன். நம்பர் 1லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நம்பர் 2ல் குத்தி எடுத்து திருப்பியும் இன்னொரு வாட்டி 3ஆவதுல குத்தி அப்படியே இழுத்து இந்த இடத்துல குத்தி ஒரு குட்டி லாக் போடணும். ஓகேங்களா? நம்பர் 1ல் எடுத்து நம்பர் 2ல் குத்தி எடுத்துட்டு அப்படியே திருப்பி ஒரு செயின் எடுத்து நம்பர் 3ல் குத்தி அப்படியே ரிவர்ஸ் இழுத்து நம்பர் 1 இதில் குத்தி குட்டியாக லாக் பண்ணோம். ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். நம்பர் 1லேருந்து எடுத்து நம்பர் 2ல் குத்திக்கிறேன். நம்பர் 2லேருந்து எடுத்து நம்பர் 3ல் குத்தி அப்படியே இழுத்து அப்படியே ரிவர்ஸ் வந்து நம்பர் 1ல் குத்தி ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். திருப்பியும் நம்பர் 2ல் குத்திக்கிறேன். குத்திட்டு நம்பர் 3ல் குத்திட்டு அப்படியே ரிவர்ஸ் 1ஆவதுக்கு வரேன். இதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் உங்களுக்கு என்ன டைப்பில் சொல்கிறேனோ அதே டைப்பில் தான் கண்டினியூட்டி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டிச் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வரலை, ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வந்து கிளாஸ் குரூப்பில் இருக்கவங்க கிளாஸில் டவுட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வாய்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், பிகாஸ் உடம்பு சரியில்லை. ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் பேசுகிறது கேட்கும், மேபி சரியாக கேட்கல, கிளியராக இல்லை அப்படின்னா வந்து எனக்கு சொல்லுங்கள். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு இந்த லைன் முடியுது. ஸோ பெருசாக ஒரு செயின் எடுத்துகிட்டு இதை வந்து லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ போல் இது லாக் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஷேப் ஒர்க் பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுன்னு. இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் ஸ்டோன் ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு சேம் இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். நம்பர் 1லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒன்றுலேருந்து எடுத்துகிட்டு இந்த 2ல் குத்திட்டு 3ல் குத்தி அப்படியே ரிவர்ஸ் வாங்க வந்து இந்த 1ல் குத்துங்க. அடுத்து திருப்பி 2ல் அப்புறம் 3ல் குத்தி அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திருப்பியும் 1ஆவது குத்தி எடுத்துக்கோங்க லைனில். அதுக்கப்புறம் 2ஆவது லைனில் குத்திட்டு 1ஆவது லைனில் குத்தி ரிவர்ஸ் எடுத்து பக்கத்தில் எப்படி 1ஆவது லைனில் ஒரு குட்டி லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம இந்த லைனில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது இங்கேயே தான் இந்த லைன் மேலேயே தான் நீங்கள் குத்திக்கிட்டு வரணும். இது குத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல ஹோலாக கீழே வந்து தெரியும். அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து எனக்கு இதோட ஃபெதர் முடியுது. ஸோ நான் இங்கே ஒரு எண் நாட் போட்டுக்கிறேன். இங்கே போட்டுட்டு இங்கேருந்து செயின் எடுத்து இப்படி வந்து நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ஆர் இப்போ இங்கே முடிச்சு போட்டிருக்கல, ஸோ இப்படி கூட போடலாம். இங்கேருந்தே இந்த லைனை போட்டு விட்டுட்டு இங்கே ஒரு 2 நாட் போட்டாலும் ஓகே. இல்லை அப்படியே இங்கேருந்து கண்டினியூட்டி பண்ணி இப்படி வந்து இங்கே முடித்தாலும் ஓகே. நான் இப்போ வந்து 2வது சொன்ன மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இங்கே குத்தி எடுத்த இடத்துல வந்து எனக்கு செயினாக குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறது த்ரெட்டு தெரியுது. ஸோ அதை கவர் பண்ணுறக்காக அந்த குத்தின இடத்துலக்கு பக்கத்துலேயே அந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி நான் வந்து செயின் போட்டு இப்படி மறைச்சிக்கிறேன். மறைச்சிட்டு இந்த சைடு போகணும், நான் அப் டைரெக்ஷனில் போகணும். ஸோ ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப் டைரெக்ஷனில் நான் போயிட்டு செயின் போட்டு கண்டினியூட்டி நார்மலாக நம்ம போட்டோம்ல ஃபஸ்ட்டு கிளாஸில் அந்த செயின் ஸ்டிச் போட்டு தான் நான் இந்த ஸ்டிச் கவர் பண்ணி முடிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு நான் அந்த மாதிரி கார்னர் எடுத்துகிட்டு இப்போது நான் எண் நாட் போடுறதப்போ செயினுக்குள்ளே குத்தி எடுத்து எண் நாட் போட்டு வந்து இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி போட சொல்கிறேன்னா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த செயின் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளே பார்த்தாலும் கூட தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்போ இங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து பெரிய சைஸ் ஸ்டோன் இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஸ்டோன் எப்படி ஸ்டிக் பண்ணுன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் ஸ்டோன் ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டோன் லைன் இந்த மாதிரி ஸ்டோன் லைன் வந்து நான் இதை சுற்றி வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே கொஞ்சம் கேப் இருக்குன்றனால நான் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டோனை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஆர் இந்த ஸ்டோன் உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ரவுண்ட் போட்டுக்கோங்க. என்கிட்ட பெரிய ஸ்டோன் வந்து நான் தேடி பார்த்து இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நான் அதனால் இருக்க இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்டோன் லைனை வந்து இப்படி ஒட்டிடுறேன் நான். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்துச்சு. இவ்வளோ தான் இந்த ஸ்டிச். நம்ம ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் வந்து நீங்கள் பார்த்தாச்சு. இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் லைன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ இதுவும் இந்த ஷேப்பும் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.